நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்தில் இருக்கும் அறியாமை என்ற இருள் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாய், தங்களின் அன்பானது எங்கள் இதயம் முழுவதும் பரவியிருக்கிறது. நாங்கள் அந்த அன்பை உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த பேரானந்தம் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இந்த தியான நிலையில் நாங்கள் முழுமையை உணர்வதற்கு அருளாசி புரிந்து அனுமதியும் தாருங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து சமநிலையற்ற தன்மையையும் அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்தில் கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய குணங்களை அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருப்பதற்கும் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கின்ற பக்தியை போன்று நாங்களும் சரணாகதியுடன் முழுமையான நம்பிக்கையுடன் கூடிய பக்தியை செலுத்த வேண்டும் அம்மா. எங்களுக்குள் பிரம்ம ஞானத்தை நிரந்தரமாக எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், தங்களை நோக்கி எங்களின் இந்த தியான நிலையில் நாங்கள் பரிபூரணமான சஹஜ யோகிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री आदिभूमि देवी साक्षात् ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனத்தை நாம் அப்படியே நமது மூலாதாரம் சக்கரத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं लक्ष्मी सत्यं लक्ष्मी अवब्रह्मावरत्वारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तास्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं
मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मका त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुरसिकं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारात् पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशं कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तराक्षसं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतये पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடைக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்துக்கொள்ளும். தாயி, எங்களிடம் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். எங்களிடம் இருக்கின்ற
தூய்மையற்ற கவனச் சிதறல்களை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களிடம் இருக்கின்ற தேவையற்ற கடந்த காலத்தின் சிந்தனைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தங்களின் அன்பும் அருளாசியும் சக்தியும் எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க உதவுகிறதம்மா. நாங்கள் எங்களின் அந்த நிலைப்பாட்டில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் நிலையில் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்பதும் அனைத்தும் தங்கள் அருளால் நடைபெறுகிறது என்பதை எங்களுள் ஆழமாக பதிய வைத்திடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களை அகற்றி எங்களை பணிவானவர்களாக, அன்பானவர்களாக, இரக்கம் குணமுடையவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் அனைத்து விதமான செயல்களிலும் நாங்கள் சகஜ தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பதோடு அதற்குரிய சக்தியை தாங்களே தருகிறீர்கள் என்ற ஆழமான அழுத்தமான உறுதியான நம்பிக்கை எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். கவனம் மெதுவாக நமது சுஷ்மனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுஷ்மனா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அகற்றிவிட்டு எங்களுள் ஸ்ரீ மகாலட்சுமியின் தத்துவமும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் மூலமாக நாங்கள் யார் என்ற உண்மையை அறிந்திருக்கின்றோம். நாங்கள் முழுமையோடு முழுமையாக கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனம் மெதுவாக நமது மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி குண்டலினி மாதா ஸ்ரீ ஆதிசக்தியின் ஒரு துகளான தாங்கள் எங்களுள் முழுமையாக இருந்து எங்களின் அனைத்து செயல்களையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே ஆவீர். தாய், தாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களின் வழியாக மேலெழும்பி எங்களின் சகசிரார சக்கரத்தை அடையும் பொழுது நாங்கள் எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களை ஸ்ரீ சிவனும் பார்வதியும் ஆவீர். எங்களின் இந்த பிரார்த்தனை மூலமாக நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம் தாய். ஸ்ரீ சிவனுக்கான நமது பிரார்த்தனை எங்களின் கைகளாலோ கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ சிவனான தாங்கள் இரக்கத்தின் சமுத்திரம், அனைத்திற்கும் இறைவனான தங்களின் அன்பும் அருளாசியையும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ சிவனாகிய தங்களிடத்தில் நாங்கள் தலை வணங்குகிறோம் அம்மா. மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சிந்தனை இல்லை, காதுகள் இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். வாழ்க்கையின் ஆற்றலும் இல்லை, 5 முக்கிய சுவாசங்களும் இல்லை, உடலின் 7 கூறுகள் இல்லை, அல்லது உடலின் 5 சுவாசங்கள் இல்லை. சுத்திகரிப்பும் உறுப்புகள் இல்லை, பேச்சு இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். வெறுப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பிணைப்பு இல்லை, பேராசை இல்லை, பெருமை இல்லை, பொறாமை எதுவும் இல்லை, மடைமை இல்லை, செல்வம் இல்லை, ஆசை இல்லை, விடுவித்தல் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான்.
நானே சிவன், நானே சிவன். புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை, சௌக்கியம் இல்லை, துக்கம் இல்லை. புனித இடம், மந்திரம், வேதங்கள், யாகம் இல்லை. சாப்பிடும் உண்ணும் இன்பமோ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். மரணமோ பயமோ ஜாதி வேறுபாடோ இல்லை. தந்தை இல்லை, தாய் இல்லை, பிறப்பும் எனக்கில்லை. சீடனோ குருவோ சகோதரனோ நண்பனோ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். நான் சந்தேகமின்றி இருக்கின்றேன். நான் வடிவம் இல்லாமல் இருக்கின்றேன். எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன். நான் புலன்களுக்கு உயிரை கொடுக்கின்றேன். நித்தியமா மாறாததோ விடுதலையோ பிணைப்போ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எழுதிய நிஷ்கலங்கா காலத்திற்கும் அப்பாற்பட்டவரான தங்களை நோக்கிய எங்களின் இந்த பிரார்த்தனை, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் பேரானந்தத்தை உணர்வதற்காக சரணாகதியை அடைகின்றோம் தாயே. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணத்தை பெற்றிருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் அனைவரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னித்துக் கொள்கின்றோம். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எங்களுள் இந்த மன்னித்தல் குணமானது முழுமை பெறுகிறது. தாயே, எங்களுள் இந்த மன்னித்தல் குணம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்திருப்போம். க்ஷமா பிரதாயகா, மன்னிப்பை வழங்குபவர் தாங்களே ஆவீர். க்ஷமா ஸ்வரூபா, மன்னிப்பே வடிவமானவர். சம தம வைராகிய திதிக்ஷா பிரத்யாகா, மன நிறைவு, சுய கட்டுப்பாடு, பற்றின்மை மற்றும் பொறுமையை வழங்குபவர் தாங்களே ஆவீர். மகத் மானசா, தாங்களே விராட்டாவின் மமகாரம். மகத் அகங்காரா, விராட்டாவின் அகங்காரம். எங்களுள் துரியா நிலையை நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீர். அகங்கார் நாசகா, அகங்காரத்தை கரைப்பவராவீர். பிருத்தி அகங்கார்
சோஷஹா மகமகாரத்தை உறிஞ்சுபவர். அசுத்த இச்சா நாசகா தூய்மையற்ற ஆசையை அழிப்பவர். குரோத நாசகா கோபத்தை அழிப்பவர். சகசிரார துவாரவாசி சகசிரார வாயிலில் வசிப்பவர். நிராகாரா வடிவம் இல்லாதவர். நிஷ்கலங்கா களங்கமற்றவர். குணாதீதா 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். யோகஸ்வரூபா யோகத்தின் வடிவத்தில் இருப்பவர். தங்களை நோக்கி எங்களின் இந்த தியான நிலையில் நாங்கள் பரிபூரணமான சகஜ யோகிகளாக மாறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ அகங்கார் நாசகா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அகங்கார நாசகா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் நமது சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறலாம். நமது இந்த 3 மகா மந்திரங்களை கூறும் பொழுது நமது அனைத்து எண்ணங்களும் நீக்கப்பட்டு எண்ணங்களற்ற நமது நிலையானது ஒருநிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நாம் இந்த 3 மகா மந்திரங்களை கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் எண்ணங்களற்ற தியான நிலையில் சில நிமிடம் இருந்து பின் அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி கேட்கலாம். So the subtler things that they become is this way, that now as it is, you see, we should not do too much of everything. It's too much. It is too much.
If you talk to somebody about Sahaj Yoga, they say, it's too much for me. Why, you have no brain or what is it? What is too much? You can't take it? Oh, it's too much. It's a very common experience with me. That when I talk to people, they would say, it's too much. I mean, your brain, is it a limited brain or what is it that you can't listen to me, what I'm trying to tell you? And once you start developing this kind of attitude, the nourishment cannot reach you. Supposing the trees say, oh, it's too much, then how are they going to grow? Nothing is too much. I have to grow. I have to take all the nourishment. I have to become something. I have to do such a lot. What have I done? Nothing so far. Never be satisfied with yourself. I mean, some people who saw my program, they were all shocked. How mother is going to do it? I said, I know I'm going to do it. If I have to do it, I'll do it. So, this is what should be attitude. When you love me, I'm your ideal. You must know that. If you love me, then what are you doing about it? I'm your ideal. You have to reach my style. Otherwise, Sahaj Yoga won't work out in these countries which have taken to lethargy as a great culture. I asked somebody, what about your bathing? Why don't you take bath? These days it is out of fashion to take bath. Everything seems to be out of fashion. Whatever is in fashion is horrid. It's very fashionable, is another thing people say. It's very fashionable. And whatever is fashionable looks so ugly to me. Now, if you have to take to the search culture, you have to know that we have to have a discipline in our life. We have to have education, we have to have a place, we have to have a position in the society. Because we are not sitting in the Himalayas, somewhere, lost in the Himalayas, sitting there and just doing our tapasya. Tapasya is here, where you live. Otherwise, if you say that, all right, we have to go to Himalayas and there we have to do tapasya in the cold winds, oh, that's very good. Because that looks like something, so you might have a name or something like that. But tapasya is here. The detachment has to be worked out here. You get involved into all these things. In a way, sometimes surprises me. The amount of involvement you have in the things which existed in gross form, they have become subtler and you are still bound by them. There's no freedom. And that's why when you see something absurd happening, you see something funny happening in Sahaj Yoga, it's just a symptom of that thing becoming subtler within us and is expressing itself. Like sometimes you may not see fire, but it exists, and suddenly you find a blast. So transformation, of course, means evolution. It also means that whatever basis you had, you have to evolve out of it. Like a flower blossoming and then becoming the fruit. But it has to drop out many things. And then with the nature, one has to see such a union. In the nature, if you see, it sucks the water. Then the water is evaporated by the sun.
Then it becomes the cloud. And then the cloud waits because the leaves drop out. In the winter time, they nourish the tree with their nitrogen. When the time is ready, then these clouds pour down and again nourish the trees. Such a complete balance is in the nature. If it was not, I tell you, we would have said all bald-headed lands here. If you go to any forest, it's so clean. You never have any bad smell anywhere whatsoever. There are animals, there are tigers, there are this. You never get any smell anywhere. You never even get the smell of a tiger. But if you put the tiger in a cage, then he starts smelling. He's so much bathed in the nature, lives with the nature. And in such balance, it's such an understanding among all the animals, everything. I don't know how they keep it so clean. But as soon as you get some smell, you'll find out there must be some human being somewhere. Or some untidiness. It's so organized how the leaves grow according to the sun's rays, how they organize themselves, how they build up themselves. So if we really have to get to the nature of Sahaj Yoga, we should get all these blessings by which we should prosper. Not, in money and things, but in every way. So it should not be a set of people who are just sort of parasites. And I wish for you that you understand what I'm saying today. And I request you, all of you, to be alert and dynamic and work it out. Each single person has to come up. It's not going to work out if you wear some saffron clothes and go on singing Hare Rama, Hare Krishna on the street. No, it's not going to work out. Nor it is going to work out if you say we are Sahajogis, we are such people, and this and that. Nothing. You have to be something. So on one side, the dynamism is to be used for yourself, and the dynamism is to be used for Sahaj Yoga. You need not now worry about right-sidedness. It's very common, even in, this happened, I found in Holland, that they said, I married one girl, very dynamic girl, to someone, and the husband said, Mother, she doesn't help me. I said, why? He said, because I'm afraid I'll become right-sided. I said, but why did I marry you to this left-sided fellow? That you become left-sided. Left-sided is a very good thing, because you don't have to do anything. Just you have to say, I don't want to become right-sided, that's all. But right-sidedness means you have to look. You have to be alert, you have to be clever, and you have to know everything. You'll sit in the sun, burn your skins, but look at the sun. Are we on the sun line or on the moon line? So the swing of all the Western people is now on the left-hand side. Drinking, pubs, like in 24 hours, they sleep, say maybe 14 hours, maybe 18 hours. Rest of the time they drink, that's all. We have one house being built next to us. When we shifted there, they said, this is practically finished now, still finishing. It will take at least 3 years more, maybe, may never finish. It's like the mathematics, you see, you have this, that there was a work and somebody came, he did 8, 1/10 and ran away.
Then somebody came, did 1/20th and ran away. Then somebody came, he did 1/40th and ran away. When will the work finish? It will never finish with such running away people. Never finish. Same thing is Sahaja Yoga. If you put mathematically, Sahaja Yoga can never be established in America if we add up more and more of this kind of people. So much is happening in this country. But you have to see those people, you have to meet those people who are at the helm of affairs, who are the people who matter, who are scientific, who are talking about something sensible. You have to talk to them, get to them. We don't need cinema actors and actresses. We need people who are dynamic. And this may work out if you put your minds to it and we have something to show them. I would say that Austria is one place where Sahaja Yoga has worked very well. Milan is another place, and where most of them are professionals. It's very surprising. In modern times, we are living. We are not living in those ancient times where the Rishi Munis used to sit under a tree and the kings used to come and touch their feet. It's the other way around. The Rishi Munis have to go and talk to the kings. So when we believe that we are Sahaja Yogis, we have to know that in a subtle way we are still caught up into the webs of our own understanding about life. So that we have to change. Life for us is nothing but Sahaja Yoga, and Sahaja Yoga is nothing but enlightening ourselves and others. So I hope you will listen to my lecture today. You'll take the tapes home and listen to them again and again. Also, there's a warning from people that, Mother, what they do is to take one tape for one center and everybody listens it and then finished. You all should have one tape each. Even that people don't. Not only that, but now it might be after some time only one tape in circulation in one country. May circulate. Say today in New York, tomorrow in Boston, like that. You have to listen to it again and again. Sit down with your paper and pencil, see for yourself what I'm saying. Every tape should be reading. I mean, these horrible gurus tapes, you can hear them in every car, in every place. Everyone they have. Why is it? Sahaja Yogis don't have any tapes. You can make copies. But if you can get it free, they'll like to. That's the first thing. What we can get free, cheaply, easily. If you try to get money, the money tries to save itself. It's a mutual understanding. It's as simple as this. Supposing you open only one door, no air will come in. You open the other door, the air will start flowing. It's a circulation. All this can be your own knowledge too. I need not say anything. This is all in your brains. Only open out yourself. You are not free people. If you are free like me, you see all these things coming from your own brains. Especially for America, I really, as you know, I'm working very hard. I want to work it out. Because if America is not all right, my Vishuddhi is not going to be all right. It's going to trouble me throughout. So you have to take it up upon yourself. I don't say take the cross. You don't have to sacrifice anything, but you have to be just aware about what are we doing, where are we. And on top of that,
Sahajogis think they are obliging. Sahajoga and me too. This is something is to be explained this way. I don't need Sahajoga. You need Sahajoga. And everybody needs Sahajoga. You had in this country people like, such great people you had. And they not mention persons like Abraham Lincoln who gave such great ideas to the whole world. Why not you people be great? He was a realized soul, all right, but he didn't know anything about Ida, Pingala, and Sushumna. Why can't you become great like him? On the Virat Puja, we have to decide that we are all going to express the conception that was once the Virat as reality in our lives. This is what we have to pray from our heart. And that's a very good occasion today to do that, because we are sitting in a place where there were so many of these Aboriginal people, to call them anything, they were so sensible. As in America, you say brass tacks. They knew the principles, how to lead a real spiritual life. They were very free people, extremely free. So if you do not correct yourself, then there will be problem on collectivity. If there's a problem in collectivity, it will reflect on you. Because you are part and parcel of the whole. If there's a problem in the whole being, there's a problem for you. And if there's a problem in one part, there's a problem for two. Even Roosevelt, who was your president, once said that poverty anywhere is a threat to prosperity everywhere. He could see this point so clearly. You see, all these sayings show us that this is a country of Virat. When they talk of collectivity, they have all the communications which are important. Every sort of communication is important. But for Sahajogis, it has to be very subtle, very dynamic, very beautiful, very loving, very impressive, magnetic. Then only the communications will do. There's no harm in wearing very nice dresses. There's no harm in wearing nice. Doesn't mean expensive, but means sensible, dignified. We have to build up our personalities, that people should feel that, oh, this is something, eh? And your children will also learn from you. There's no question of feeling that you will be driven into ego or anything. That's finished now. Ego is finished here. There's no ego. What I find here is a justification for doing nothing, that we do not want to do anything because our ego will come up. Very clever. So with all this, one has to know that we are selected people, we are chosen people of God. He must have selected us with some purpose. Otherwise, there are so many people in this country. You are the foundation. And you have to be solid people to be the foundation. Must know our own glory, our own speciality, that why we are selected. Of all the people, why are we there? Then, what are we doing about it? In normal life, we do see that way. Like if somebody is selected for a post or something, out of many, then he thinks, oh, must be something. I must show my wealth.
I must show my value. I must show my work, you see. And he works hard to prove that his selection was good. But in Sahaja Yoga, it's the other way around. We take it for granted. Oh, we are something great. So now settle down with yourself. Have a cup of tea. I hope it has been understood why I'm saying so, because I'm really concerned about America. So many negative forces are working here, and we have to improve. So many things, such a big responsibility, such a big country, such a vast country, so much perversion, so much nonsensical ideologies. I mean, endless. Even if you get 15 Gorbachevs, you cannot change this country. It's gone amok. Everybody's an individual. This mad place. One Gorbachev can change that country which has much more population. But no one can change this country unless and until you people decide to do something about it. So I'm told some people are frustrated because there are not so many Sahajogis are coming. But maybe something wrong with you. Maybe that you are not deep enough and that you are not so much impressive. You have to change your lifestyle. You have to be smart people and Spartan. I hope again and again that after this Viratas Puja, you all will come up on the stage as great Viratas. May God bless you. தாயே, நாங்கள் இன்னும் ஆழமாக எங்களுள் உணர்ந்து நிலைத்திருக்க எங்களின் தியானத்தில் நாங்கள் மேலோட்டமாக இல்லாமல் எண்ணங்களற்ற நிலைப்பாட்டோடு முழுமையின் ஒரு பகுதியாக நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இந்த ஆழமான தியான நிலை எங்களை முழுமையாக உணர்த்துகிறது. நாங்கள் அந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதோடு அதை மற்றவர்களுக்கும் உணர செய்வதற்குரிய கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர தியானத்தை எங்களுக்கு தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையை நாங்கள் கேட்க செய்தமைக்கும் எங்களின் கொடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையிடம் முழுமையான மனதோடும் சரணாகதியோடு ஆனந்த நிலையில் பக்தியோடு அன்னையை வணங்கி நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.